சரி ஆயுத பூஜை முடிஞ்சாதான் வாடகை வருமா நாமளும் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தோம். சரி திடீர்னு ஒரு ஊட்டி வாடகை. சரி எல்லா பயிலும் பூசைக்காண்டி ஊரில் இருக்கானுங்களே, ஊட்டியில் ஒருத்தன் இருக்க மாட்டான், நம்ம ஜாலியாக ஊரை சுற்றி பார்க்கலான்னு வந்தால் பாவத்துக்கு வச்சு செஞ்சு விட்டீங்க. டேய் 50 ரூபாய் மாலை வாங்கி போட்ட உடனே 5000 ரூபாய்க்கு வாடகை வந்துட்டு நான் அப்படியே துள்ளி குதிச்சுட்டு பூசை போட்ட கையோட பெரிய புட்டிங்க மாதிரி வந்தேல்ல அனுபவிடா. ஆயுத பூசை அதுமா சாமி கும்பிட்றதுக்கு எல்லாரும் வீட்டில் தானே இருப்பாங்க, ஊட்டியில் யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு நினப்பில் வந்துட்டான்டா. டேய் ஓனரே, ஒரு நினப்புல நெருப்ப வைக்க இங்க பாரு டேய், ஊர்ல இருக்க பூராவையும் ஊட்டியிலாதான் இருக்கிறானுங்க. இதுல வேற அப்படி ஊர்வலம் மாதிரி ஊர்ந்து போய் இன்னைக்குதான் நம்ம ஊட்டியை சுத்தி பாக்குறது. இந்த ட்விஸ்ட் என்னன்னா, வந்ததே ஒரே நாள், அதுலேயும் ஊட்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுமா. என்ன அது ஒரு நாளா ஊட்டிக்குள்ள சுத்தி பாக்கணுமா? டேய் ஆளு மாதிரி நான் தான் கிடத்தனா போட்டாங்கிட்டே. மக்களே இங்க பாருங்க, குதிரையே டிராபிக் ஜாம்ல நிக்கும் போது இந்த குப்பனும் சுப்பனும் எந்த சந்தில பூந்து எங்க போய் நாங்க உங்களுக்கு சைட்ஸின காமிக்கிறது? ஆதலால் எங்கள் மேல் கொய்த்து கொள்ளாதீர்கள். எங்களால் இப்போதைக்கு ஊட்டி என்ற ஊரை மட்டுமே காமிக்க முடியுமே தவிர ஊட்டியிலே சுற்றி காமிக்க எங்களால் இயலாது.